வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம புதினா, பாதாமெல்லாம் வச்சு சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக தயிர், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு தண்ணி தேவையில்லை, அதே சரியாக போயிடும். பார்த்து வேணும்னா சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கறியில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தனியாக ட்ரையாக இருக்கிறதா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, பாதாம் ஒரு 10 பாதாம் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க பொடியாக. ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சும்மா ஒரே 1/2 கப்பு இல்லை 1/4 கப்பு அதை அலசி சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக தான் அந்த பொடியை சேர்த்து ஃப்ரை பண்ணி இறக்க போகிறோம். அப்போவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது தயிர் சாதம், சாம்பார் சாதம். இப்போ நம்ம அரைச்ச அந்த பொடியை சேர்த்துடலாம். பெப்பரு, பாதாமெல்லாம் அரைச்சோம் இல்லையா, சேர்த்த உடனே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பச்சை மிளகா கூட ட்ரை பண்ணலாம். நான் இப்போ காஞ்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் செஞ்சுட்டு லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா தக்காளி ரசம் வச்சுட்டு கூட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.